எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் என்ன தெரியுமா? கம்ப்யூட்டர் ரிலேட்டடா நம்ம ஹிந்தில சில வார்த்தைகள் ஹிந்தில எப்படி பேசலாம், எப்படி நம்ம கன்வே பண்றது, எப்படி கான்வர்சேஷன்ல முக்கியமா ஆபீஸ் போற நபர்களா இருந்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் டெக்னிக்கலா எப்படி ஹிந்தில எப்படி பேசலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இதுவரைக்கும் யாரும் போடாத ஒரு முக்கியமான டாபிக் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து போட்டுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஆஃபிஷியலா ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வீட்ல ஏதாவது இன்டர்நெட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசக்கூடிய முக்கியமான டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வார்த்தைகளை ஹிந்தில எப்படி சொல்லலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். எப்படி பேசுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ வேர்ல்ட்ல நம்ம நிறைய வெஸ்டர்னைஸ் வேர்ல்ட் தான் நம்ம மாறிட்டு இருக்கோம்ல. நம்ம நம்மளோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கும் சரி, நம்மளோட வே ஆஃப் ஸ்பீக்கிங்கும் சரி, நம்மளோட ஒவ்வொரு நடத்தையும் நம்மளோட எல்லாமே வெஸ்டர்னைஸ்டா அப்படியே காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கு. நம்மளோட தமிழ் கல்ச்சர், நம்மளோட இந்திய பாரம்பரியத்துல எல்லா விஷயங்களிலிருந்தும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ரொம்ப வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நம்ம சேஞ்ச் ஆயிட்டோம். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஹிந்தி பேசுறவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கவா? ஹிந்தி பேசணும், ஹிந்தி புரியணும், அட் தட் சேம் டைம் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்த மாதிரி ஹிந்தி கொஞ்சம் ஸ்டைலிஷா எப்படி பேசலாம் அப்படின்ற விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிந்தி ஃபுல் சென்டென்ஸா ஹிந்தி பேச தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம தெரிஞ்ச வார்த்தைகளோட இங்கிலீஷ கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹிந்தி யூஸ் பண்ணி மிக்சடா கொலாபரேஷனா ஹிந்தி பேச தெரிஞ்சுக்கும். அதாவது ஒரு வெல் எஜுகேட்டட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பேசும்போது, இப்ப நம்மளோட தமிழ் நம்ம சுத்த தமிழ் ஒரு டெலிவிஷன் ஷோஸ்ல எல்லாம் பியூர் தமிழ்ல ஹிந்தி தமிழ் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு ஒரு கேம் கான்டென்ட் வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது கண்டிப்பா நம்ம பேசக்கூடிய தமிழே ஃபுல்லா தமிழ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம பேசக்கூடிய இதுவரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன் எவ்வளவோ வார்த்தைகள்ல நான் தமிழ் மட்டும் உபயோகப்படுத்தி பேசினா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இங்கிலீஷ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் பேசினேன்ல. சோ அதே போலதான் ஹிந்தியும் ஹிந்தி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஹிந்தி பேசலாம் அப்படின்ற விஷயத்த தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்ப ஜாலியா ஃபன்னா இங்கிலீஷ்ல கொஞ்சம் தமிழ் கலந்த மாதிரி எப்படி நம்ம பேசுறோமோ, இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல கொஞ்சம் ஹிந்தி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கம்ப்யூட்டரா ரிலேட்டடா நம்ம பேசலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை என்ன பண்ண போறீங்க? ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாப்பீங்க நான் நம்புறேன். உங்களுக்கான வீடியோ இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சாலு கரியே. கம்ப்யூட்டர் சாலு கரியே அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டரை ஆன் பண்ணு அப்படின்ற விஷயத்தை எப்படி ஹிந்தில சொல்லணும்? கம்ப்யூட்டர் चालू करिए. चालू चालूना शुरुआत, शुरुआतना स्टार्ट பண்ண அப்படின அர்த்தம். चालू அப்படினா என்னது? ஸ்டார்ட். சோ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டார்ட். ஸ்டார்ட்ன்ற வேர்டுக்கு ஹிந்தில எப்படி சொல்லணும்? चालू. चालू करिए. चालू करिएனா கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின அர்த்தம். கம்ப்யூட்டர் चालू करिए அப்படின அர்த்தம். அதே கம்ப்யூட்டரை நீ க்ளோஸ் பண்ணு அப்படின்ற விஷயத்த ஷட் டவுன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஷட் டவுன் பண்ணு அப்படின்ற வேர்டை எப்படி நம்ம ஹிந்தில சொல்லணும்? கம்ப்யூட்டர் பந்த் கரியே அப்படின்னு சொல்லணும். கம்ப்யூட்டர் பந்த் கரோ அப்படின்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் பந்த் கரியே அப்படின்னு சொல்லலாம். பந்த் கரோ அப்படின்னா க்ளோஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். பந்துனா என்னது? க்ளோஸ். பந்துனா என்னது? நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட வார்த்தை இரண்டாவது வார்த்தை என்ன? बंद. बंद के என்ன சொல்லணும் ஹிந்தில? க்ளோஸ். க்ளோஸ்க்கு ஹிந்தில बंद அப்படி சொல்லணும். चालू. चालूனா ஸ்டார்ட். चालू करो, आपका काम चालू करो அப்படினா உங்களோட வேலையை நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கம்ப்யூட்டர் बंद करो அப்படினா बंद करिए அப்படினா நீ உன்னோட கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா ஐடி ஃபீல்ட்ல வர்க் பண்றவங்க ஸ்டார்டிங்ல உங்களோட கொலீக்ஸ் கிட்ட பேசுறதுக்கான சின்ன சின்ன சென்டென்ஸ் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஆமா தானே? அப்ப கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல thumbs up கொடுத்துருங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் बंद करिए. கம்ப்யூட்டர் बंद करिए. கம்ப்யூட்டர் बंद करो அப்படினா நீ கம்ப்யூட்டரை கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணு. चालू करो அப்படின்னு பேசுங்க. உங்களோட फ्रेंड्स முக்கியமா ஐடி ஃபீல்ட்ல வர்க் பண்றவங்களோட 50% ஆஃப் கொலீக்ஸ் நார்த் இந்தியாவுல இருப்பாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி பேச ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி இங்கிலீஷ் கலந்த சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்நெட் கோலோ. இன்டர்நெட் கோலோ.
खोलिए அப்படினா இன்டர்நெட்டை ஓபன் பண்ணு. இன்டர்நெட் ஓபன் பண்ணுன்றதை எப்படி சொல்லணும்? இன்டர்நெட் खोलिए, இன்டர்நெட் खोलिए, இன்டர்நெட் खोलिए. இன்டர்நெட் you know very well. खोलिए அப்படினா ஓபன் பண்ணு, இன்டர்நெட் ஆன் பண்ணு அப்படின்றதை எப்படி சொல்லணும்? இன்டர்நெட் खोलो. कंप्यूटर चालू करो, कंप्यूटर बंद करो, इंटरनेट खोलो, इंटरनेट खोलो. आपका इंटरनेट का क्या हो गया? खोलो அப்படினா உங்களோட इंटरनेट என்ன ஆச்சு? ஓபன் பண்ணுங்க. इंटरनेट ஓபன் பண்ணலையா? अभी तक आपने इंटरनेट खोला नहीं அப்படினா நீ இப்ப வரைக்கும் इंटरनेट ஓபன் பண்ணலையா அப்படினு அர்த்தம். நெக்ஸ்ட் மெயில் भेजना அப்படினா நம்ம வந்து ஆபீஸ்ல ரிலேட்டடா நீ மெயில் போட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மெயில் போட்டியா அப்படின்றத எப்படி ஹிந்தில கேட்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இமெயில் भेजे, ईमेल भेजे அப்படினா நீ மெயில் அனுப்பு அப்படின்னு அர்த்தம். ईमेल भेजे, ईमेल भेजे அப்படினா भेजना அனுப்புறது. भेजो ये दुकान को भेजो அப்படினா இந்த கடைக்கு நீங்க அனுப்பு அப்படின்னு அர்த்தம். ईमेल भेजो அப்படினா நீ ईमेल போடு அப்படின்னு அர்த்தம். ईमेल போடுறதுக்கு எப்படி சொல்லணும் ஹிந்தில? ईमेल भेजे. அடுத்து फाइल डाउनलोड करिए, फाइल डाउनलोड करिए. இதெல்லாம் இங்கிலீஷ்ல நம்ம தமிழ்ல ஃபைல் டவுன்லோட் பண்ணுப்பா அப்படி நம்ம சொல்றோம்ல, அது எப்படி ஹிந்தில சொல்லணும்? ஃபைல் டவுன்லோட் करिए. करिएனா இந்த வேலையை செய் அப்படினு அர்த்தம். ஃபைல் டவுன்லோட் பண்ண அப்படின்றதை எப்படி சொல்லணும் ஹிந்தில? ஃபைல் டவுன்லோட் करिए. இது மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸையாவது தயவு செய்து என்னோட சப்ஸ்கிரைப் தயவு செய்து இதை நோட் பண்ணிட்டாவது ஹிந்தி பேச ஆரம்பிங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் ஹிந்தியா, ஐயோ அது வாயிலே வராது, அந்த வார்த்தை எல்லாம் வாயில பேசுறது ரொம்ப கஷ்டம், எனக்கு இது ஹார்டா இருக்கு அப்படி இப்படி நினைக்கிறதுனாலதான் அது நம்ம கடைசி வரைக்கும் கத்துக்க முடியாம போகுது. இந்த மாதிரி இங்கிலீஷ் கலந்து கொஞ்சம் ஹிந்தி பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு மீனிங் புரிஞ்சு நம்மளால பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான சென்டென்ஸ்ல இது ஒண்ணு. ஃபைலோ டவுன்லோட் கரே, ஃபைலோ डाउनलोड करे. அடுத்தது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் करिए. இது நம்ம பேசக்கூடிய விஷயம் தான். நம்ம டெக்னிக்கலா என்ன பேசுவோம்? சாஃப்ட்வேர் ஆன் பண்ண அப்படின்றது எப்படி சொன்னோம்? சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் करिए. இன்ஸ்டாலுக்கு இன்ஸ்டாலே சொல்லிக்கோங்க. கரியன் மட்டும் தான் செய்யணும். இந்த வேலையை நீ செய் அப்படின்றதுக்கு நம்ம ரிப்பீட்டடா நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரியே. கரியனா இந்த வேலையை செய். ஃபைல் இன்ஸ்டால் கரியே. இந்த ஃபைல நீ இன்ஸ்டால் பண்ணு அப்படின்றத ஹிந்தில எப்படி சொல்லணும்? ஃபைல் இன்ஸ்டால் கரியே. இதெல்லாம் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ டீட்டெயிலா பியூர் தமிழ்ல ஃபைலுக்கு என்ன அதை படிச்சு அந்த மாதிரிலாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேசுற பேஜ்லயே வந்து ஓகே இவங்க ஹிந்தி கத்துட்டு மனப்பாடம் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே கேஷுவலா பேசணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து ஹிந்தியில பேசலாம். டோன்ட் வரி, இல்ல எந்த தப்பும் இல்ல. உங்களை யாரும் கழுத்தை நெரிச்சு தூக்கு தண்டனை கொடுக்க போறது கிடையாது. எந்த கோர்ட்லயும் நிக்க வச்சு உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறது கிடையாது. ஹிந்தி பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இங்கிலீஷ் கலந்து பேசலாம். அதுக்கு உங்களுக்கு டெக்னாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான் எடுத்து வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் கரோ, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் கரோ. அடுத்தது பாஸ்வேர்ட் பதல்னா முக்கியமான விஷயம். நம்ம வந்து இப்ப டெக்னாலஜி வேர்ல்ட்ல மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அட் த சேம் டைம் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம வைஃபைக்கு பாஸ்வேர்டு இருக்கும், அதே மாதிரி போனை ஆன் பண்றதுக்கு பாஸ்வேர்டு இருக்கும், அதே மாதிரி இன்டர்நெட்டுக்கு வைஃபைக்கு பாஸ்வேர்டு இருக்கும், அதே மாதிரி இமெயில் அதாவது மெயிலுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். நம்ம சொல்லிட்டே போகலாம். ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு இருக்கும், வாட்ஸ்அப்புக்கு பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டுன்றது அவங்களோட செக்யூரிட்டிக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட ஃபைல்ஸை நம்மளே தவிர வேற யாரும் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது, பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளோட பர்சனலுக்காக நம்ம வச்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்துல பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டை நீ சேஞ்ச் பண்ணு அப்படின்றத எப்படி சொல்லணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் பதலே, பாஸ்வேர்ட் பதலே. பதலோ அப்படின்னா மாற்று அப்படின்னு அர்த்தம். பதல் பதலோ ஆப்கா பதலோகே அப்படின்னா நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்றது பதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பதல்னா மாற்று அப்படின்னு அர்த்தம். பதல்னா என்னது? மாற்று. பாஸ்வேர்ட் பதலே, பாஸ்வேர்ட் மத் பதலோ அப்படின்னா பாஸ்வேர்ட மத் பதலோ, மத் பதலோ அப்படின்னா என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். பாஸ்வேர்ட மாத்திடாத அப்படின்றது எப்படி சொல்லணும்? பாஸ்வேர்ட் மத் பதலே, பாஸ்வேர்ட் மத்
बदले அப்படின்னு சொல்றோம். பாஸ்வேர்ட் बदलो அது பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாஸ்வேர்ட் மத் बदले நெகட்டிவ் சென்டென்ஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏய் நீ பாஸ்வேர்டை மாத்திடாத அப்படின்றது எப்படி சொல்லணும்? பாஸ்வேர்ட் மத் बदले. பாஸ்வேர்டை நீ மாத்து அப்படின்றது எப்படி சொல்லணும்? पासवर्ड बदलो. आपका पासवर्ड क्या है? இங்க தானே எல்லார் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. பாஸ்வேர்ட் என்ன அப்படின்றத கேக்குறது எப்படி கேட்கணும்? பாஸ்வேர்ட் क्या है? आपका पासवर्ड क्या है? நிறைய பேரோட பாஸ்வேர்ட் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அடுத்தது ஸ்கிரீன்ஷாட் லே. அதாவது நம்ம மொபைல்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடு அப்படின்றத நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு முக்கியமான ஃபைல்ஸ் வந்து நம்மளால டவுன்லோட் பண்ண முடியல, அப்ப அந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணிப்போம்? மொபைல்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்போம். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறத ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் லேலோ. ஸ்கிரீன்ஷாட் லேலோ அப்படின்னா எடு, ஸ்கிரீன்ஷாட் எடு. ஸ்கிரீன்ஷாட் லே அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடு அப்படின்னு அர்த்தம். ஸ்கிரீன்ஷாட் எடு அப்படின்ற விஷயத்தை ஹிந்தில எப்படி கன்வே பண்ணணும்? ஸ்கிரீன்ஷாட் லேலோ. ஸ்கிரீன்ஷாட் லேலோனா எடு அப்படின்னு அர்த்தம். லேலோனா எடு, ஸ்கிரீன்ஷாட் லே அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடு அப்படின்னு அர்த்தம். ஸ்கிரீன்ஷாட் மத் லேலோ அப்படின்னா எடுக்காத, ஸ்கிரீன்ஷாட் எடுக்காத. आपका ஸ்கிரீன்ஷாட் नहीं हो रहा है அப்படின்னா இந்த ஃபைல் வந்து ஸ்கிரீன்ஷாட் नहीं हो रहा. சில பேங்கோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்க நினைச்சாலும் எடுக்க முடியாது. இதெல்லாம் பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அந்த சாஃப்ட்வேர்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம எடுக்க முடியல அப்படின்ற விஷயத்தை ஹிந்தில எப்படி சொல்லலாம்? मुझे स्क्रीनशॉट नहीं हो रहा है. नहीं हो रहा है ना என்னால முடியல அப்படின்னு அர்த்தம். ஸ்கிரீன்ஷாட் नहीं हो रहा है ना என்னால ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ஸ்கிரீன்ஷாட் எடு அப்படின்றத எப்படி சொல்லணும்? ஸ்கிரீன்ஷாட் ले लो அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஸ்கிரீன்ஷாட் ले लो அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், கம்ப்யூட்டர் में प्रॉब्लम है. இந்த கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளமா இருக்கு, அதை எப்படி சொல்லலாம்? ये कंप्यूटर में प्रॉब्लम है. ये कंप्यूटर चालू नहीं हो रहा है. चालू नहीं हो रहा है ना இது வேலை செய்யல, ஸ்டார்ட் ஆக மாட்டேது அப்படின்றத எப்படி சொல்லணும்? कंप्यूटर चालू नहीं हो रहा है. कंप्यूटर चालू नहीं हो रहा है. कंप्यूटर में प्रॉब्लम है. कंप्यूटर में क्या है? प्रॉब्लम है. ये इसमें प्रॉब्लम हो रहा है. मेरा मोबाइल में प्रॉब्लम है, मेरा लैपटॉप में प्रॉब्लम है. ये हमेशा प्रॉब्लम है. அதாவது இவன் எப்பவுமே எனக்கு ப்ராப்ளம் தான் அப்படின்றத எப்படி சொல்லும்? ये प्रॉब्लम है அப்படின்னு சொல்லலாம். उसको प्रॉब्लम है அப்படின்னா அவனுக்கு ப்ராப்ளம். கம்ப்யூட்டருக்கு எப்படி சொல்லணும்? कंप्यूटर में प्रॉब्लम है அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், मैं कंप्यूटर से परेशान हूं. அதாவது இதனால நான் ரொம்ப பரிஷானா இருக்கேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கேன். இதனால நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன். मैं कंप्यूटर से परेशान हूं அப்படின்னா என்னது? இதனால நான் கஷ்டமா இருக்கேன். நமக்கு வந்து ஒரு சில நேரத்துல ஏதோ ஒரு வேலை டைப் பண்ணிட்டே நம்ம வேலை செய்யும் போது சில விஷயங்கள் வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஐயோ இந்த கம்ப்யூட்டர் வச்சுட்டு எனக்கு வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத எப்படி ஹிந்தில சொல்லணும்? ये कंप्यूटर से मुझे बहुत परेशान है. பரிஷானேனா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு இந்த கம்ப்யூட்டரோட ஒரே தொந்தரவா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்றத எப்படி சொன்னா? பரிஷான் ஹே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, கம்ப்யூட்டர் की स्पीड बढ़ाना है. வெரி குட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதாவது என்னோட சிஸ்டமோட நெட்வொர்க் வந்து என்னோட வைஃபை வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் ரேஸ் பண்ணணும் அப்படின்றத எப்படி சொல்லணும்? கம்ப்யூட்டர் की स्पीड बढ़ाना है. बढ़ाना है ना இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீடா வேணும் அப்படின்னு அர்த்தம். मुझे मेरा वाईफाई का स्पीड बढ़ाना है. कंप्यूटर का स्पीड बढ़ाना है. யாராவது ஒரு டெக்னீஷியன் வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து என்னோட கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத எப்படி சொல்லணும்? கம்ப்யூட்டர் ஹே ஸ்பீட் बढ़ाना है. बढ़ाना है ना கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். कंप्यूटर नए वायरस है. அதாவது கம்ப்யூட்டர் में वायरस है. कंप्यूटर में இதுனா இல்ல மே. ஓகே, कंप्यूटर में वायरस है. वायरस है நம்மளோட சிஸ்டம்ல ஒரு சில நேரத்துல வைரஸ் இருக்கும்ல, அது எப்படி சொல்லணும்? कंप्यूटर में वायरस है. ஓகேவா? இத நான் ஒரு ரிவைஸ் எடுத்துட்டு அடுத்த சென்டென்ஸ்ல பாப்போம். இதுக்கான மீனிங் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு தடவை ரிவிஷன் மட்டும் பார்த்துருங்க. कंप्यूटर चालू करे. कंप्यूटर चालू करे. कंप्यूटर
बंद करे ना क्लोज பண்ணு அப்படின்னு அர்த்தம். இன்டர்நெட் खोलो இன்டர்நெட் ஓபன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ईमेल भेजना அப்படின்னா ईमेल அனுப்பு. आज का ईमेल भेजो அப்படின்னா இன்னைக்கான மெயில நீ அனுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? फाइल डाउनलोड करिए सॉफ्टवेयर इंस्टॉल करिए नेक्स्ट पॉइंट पासवर्ड बदलने नेक्स्ट स्क्रीनशॉट ले लो कंप्यूटर में प्रॉब्लम है मैं कंप्यूटर से परेशान होना இத வச்சிட்டு எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்றத ஹிந்தில எப்படி சொல்லணும் परेशान है அப்படின்னு சொல்லணும் कंप्यूटर की स्पीड बदलने அதாவது बढ़ाना है அப்படினா எனக்கு கம்ப்யூட்டரோட ஸ்பீட் கொஞ்சம் ஹை ஸ்பீட் வேணும் बढ़ाना हैனா கொஞ்சம் வேகமா வேணும் அப்படினு அர்த்தம் कंप्यूटर में क्या है कंप्यूटर में वायरस இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கம்ப்யூட்டர் की செட்டிங் बदलने இது ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வேர்ட். எனக்கு வந்து இதோட செட்டிங்ஸ் கொஞ்சம் மாத்தி கொடு அப்படின்றதை எப்படி சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா कंप्यूटर की सेटिंग्स बदलने बढ़ाना है வேற மீனிங் बदलने ना इसका बदले आप दूसरा दीजिए அப்படினா எனக்கு இதுக்கு பதிலா வேற கொடுங்க அப்படின்றதை எப்படி சொல்லணும் बदलने அப்படினு சொல்லணும். என்ன சொல்லணும் बदलने इसका बदलने मुझे लाल कलर का पेन दीजिए அப்படினா எனக்கு இது இல்லாம இன்னொரு லால் கலர்னா என்ன சொல்லிருக்கேன் रेड कलर पेन எனக்கு கொடு ये काला है मुझे लाल का बदल के दे दो बदल के ना எனக்கு இதுக்கு பதிலாக ஆப்ஷன் அப்படின்ற விஷயத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன बदलने कंप्यूटर की सेटिंग बदलने कंप्यूटर का सेटिंग बदलना है मुझे कंप्यूटर का सेटिंग बदलना है आप 1 मिनट रुको मैं सब काम करने के बाद आपसे बात करती हूँ அப்படினா நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படினு அர்த்தம். नेक्स्ट नेटवर्क का कनेक्शन चेक करिए இதெல்லாம் நம்ம டெய்லி ஆபீஸ்ல பேசக்கூடிய விஷயம். நெட்வொர்க் ஸ்லோவா போயிட்டு இருக்கு வைஃபை ஸ்லோவா போயிட்டு இருக்கு இந்த நெட்வொர்க்கை செக் பண்ணனும் அப்படின்றபோது எப்படி சொல்லணும் நெட்வொர்க் கனெக்ஷன் செக் करिए அப்படின்னு சொல்லணும். नेक्स्ट सिस्टम रिस्टोर करिए ஒருவேளை நீங்க கம்ப்யூட்டர் டீச்சரா இருந்து உங்களோட ஸ்டூடண்ட்க்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கணும் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கணும் அட் தி சேம் டைம் உங்களோட ஸ்டூடண்ட் நார்த் இந்தியன் ஸ்டூடண்டா இருந்தா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ் ஆன பாயிண்ட். सिस्टम रिस्टोर करिए सिस्टम रिस्टोर பண்ணிட்டு நீ கம்ப்யூட்டர் शुरुआत करो ना स्टार्ट பண்ணு चालू करो அப்படின்றதா அர்த்தம். शुरुआत चालू இது எல்லாமே शुरुआतனா தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். चालूனா स्टार्ट பண்ணு आप चालू करो रिस्टोर करिए அப்படின்னு அர்த்தம். फाइल शेयर करिए ये फाइल मुझे शेयर कर लिए அப்படினா எனக்கு இந்த ஃபைலை கொஞ்சம் அனுப்பு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல் எனக்கு இத அனுப்பு. ஒருவேளை உங்களோட கேலரியில இருக்க போட்டோஸ் ஒரு फ्रेंड्स கேங்கா நீங்க போய் ஒரு குரூப் ட்ரிப்ல போயிட்டு ஒரு போட்டோ எடுக்கறீங்க எனக்கு இந்த போட்டோ எல்லாம் அனுப்பு அப்படின்றதை ஹிந்தில எப்படி சொல்லணும் सारे फोटो मुझे भेजो அப்படினா அனுப்பு அப்படினு அர்த்தம். ஷேர் करो அப்படினாலும் ஷேர் பண்ணு அப்படினு அர்த்தம். भेजो ஷேர் करो இது ரெண்டுத்துக்குமான விளக்கம் ஒண்ணே ஒண்ணுதான் அனுப்பு அப்படினு அர்த்தம். भेजोனா அனுப்பு. ஃபைல் ஷேர் करिए எனக்கு இந்த ஃபைலை ஷேர் பண்ணு அப்படிங்கறது எப்படி சொல்லணும் ஃபைல் ஷேர் करिए मैं ஆன்டிவைரஸ் चाहिए அதாவது எனக்கு ஆன்டிவைரஸ் வேணும் அதாவது உங்களோட சிஸ்டம்ல வந்து வைரஸ் இருக்கு அப்படினா எனக்கு ஆன்டிவைரஸ் வேணும் அப்படின்றதுக்கு चाहिए मुझे ஆன்டிவைரஸ் चाहिए அப்படினா நான் திரும்பி சொல்லி கொடுத்திருக்கேன் चाहिएனா எனக்கு வேணும் அப்படினு அர்த்தம். चाहिएனா எனக்கு வேணும் அப்படினு அர்த்தம். मैं कंप्यूटर प्रोग्रामिंग सीखना चाहता हूँ मुझे कंप्यूटर प्रोग्रामिंग सीखना चाहता हूँ. இம்பார்ட்டன்டான பாயிண்ட் முக்கியமான வார்த்தை சிக்னானா கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம். கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஹிந்தில எப்படி சொல்லணும் சிக்னா SICK அந்த சிக் கிடையாது SEEKHNA சீக்னா என்ன அர்த்தம் சீக்னா அப்படின்னு சொல்லக்கூடாது சீக்னா அப்படின்னு சொல்லணும்.
मैं कंप्यूटर सीखना चाहता हूँ அப்படினா எனக்கு கம்ப்யூட்டர் ப்ரோகிராமிங் நான் கத்துக்க விரும்புறேன் அப்படினு அர்த்தம் मैं कंप्यूटर प्रोग्रामिंग सीखना चाहता हूँ सीखना चाहता हूँ मुझे आपसे हिंदी सीखना चाहता हूँ அப்படினா என்ன அர்த்தம் உங்ககிட்ட இருந்து நான் ஹிந்தி கத்துக்க விரும்புறேன் அப்படின்றதை எப்படி ஹிந்தில சொல்லணும் मुझे आपसे हिंदी सीखना चाहता हूँ मुझे आपसे हिंदी बोलने के लिए सीखना चाहता हूँ ना कत्तुक्क विरुंबुरेन आप मेरे से हिंदी सीखना चाहता है यस और नो हाँ और नहीं ये ரெண்டுக்கான आंसर मेरे से आप हिंदी सीखना चाहता है यस और नो कमेंट सेक्शन में कमेंट कर दीजिए कंप्यूटर हार्डवेयर क्या है அதாவது கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் क्या है அதாவது ஒரு ஹார்ட்வேர்னா என்ன அப்படினு நம்ம ஸ்டூடண்ட் கேட்பாங்கல்ல அதை எப்படி கேட்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டூடண்டா இருந்து கேக்குறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி கேட்கணும் कंप्यूटर हार्डवेयर क्या है कंप्यूटर हार्डवेयर क्या है அப்படினா இதுனா என்ன அப்படினு அர்த்தம் कंप्यूटर नेटवर्क कैसे बनाना है कंप्यूटर नेटवर्क का कैसे बनाना है ना எப்படி உருவாக்குறது how to create a network network எப்படி கிரியேட் பண்ணனும் அப்படிங்கறத எப்படி கேட்கணும் कंप्यूटर नेटवर्क कैसे बनाना है ना எப்படி கிரியேட் பண்ணனும் அப்படினு அர்த்தம் मुझे WhatsApp में ये सारे भेजो அப்படினா எனக்கு என்னோட WhatsAppல இத எல்லாத்தையும் அனுப்புங்க அப்படினு அர்த்தம் ये सारे को भेजो அப்படினா இது எல்லாத்தையும் அனுப்புங்க அப்படினு அர்த்தம் मेरा मेल आईडी पे ये सारे पूरा लेटर्स डालो அப்படினா நீங்க அனுப்பு அப்படினு அர்த்தம் அதுல டால் லிஜியே அப்படினா நீங்க அனுப்புங்க அப்படினு அர்த்தம் பெரியவங்க சின்னவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இன்ஃபார்மல் ஃபார்மல் அதெல்லாம் நீங்க ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல நிறைய ரிப்பீட்டடா பார்த்திருப்பீங்க சோ कीजिए அப்படினா அனுப்புங்க அப்படினு அர்த்தம் डालो அப்படினா फ्रेंड्स அனுப்பு இத அனுப்பிடுப்பா அப்படின்றதுக்கு எப்படி சொல்லணும் ये थोड़ी ये भेजना है थोड़ा भेज लो அப்படினா சும்மா फ्रेंडलिया सिंपलா சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து தமிழ் எப்படி ஹிந்தி தமிழ் எப்படி நம்ம ஜாலியா கேஷுவலா எப்படி பேசுறோமோ just like that அதே மாதிரி ஹிந்தி பேச பாருங்க அதாவது கண்ணாடி முன்னாடி நின்னு இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பேசுங்க ஏய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏய் क्या है आप कैसे அப்படி பேசி பாருங்க आपका क्या है कैसे चल रहा है அது மாதிரி சீரியஸாவா பேசாதீங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட உங்க நெய்பர்ஸ் கிட்ட உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எப்படி சிம்பிளா பேசுறீங்களோ அதே மாதிரி சிம்பிள் சென்டென்ஸை சிம்பிளா பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க ஹிந்தின்றது நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் ஹிந்தி ஜஸ்ட் அ லாங்குவேஜ் இதை வந்து ஸ்டடி மெட்டீரியலா பார்க்காதீங்க ஹிந்தி கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும்போது ஹிந்தி ஸ்டார்டிங்ல கத்துக்கும் போது கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பிராக்டிஸ் செக்ஷன்ல பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஹிந்தி ரொம்ப சுலபமா आसान हो जाएगा आसान ना ஈஸியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு இன்னும் டீடைலா ஹிந்தி என்கிட்ட பேச கத்துக்கணும் அப்படின்னு ஆசைனா முக்கியமான விஷயம் ஆன்லைன்ல பிராக்டிஸ் செக்ஷன் தான் நிறைய நடக்கும் பிராக்டிக்கல் கிளாஸ் தான் ஃபுல்லா என்கிட்ட ஹிந்தி படிக்கிறவங்க எல்லாரும் நோட் பேனை வச்சுட்டு டெய்லி எழுதி மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணி நோ 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 அதெல்லாம் என் கிளாஸ்ல கிடையவே கிடையாது நான் எப்படி இப்ப பேசிட்டு இருக்கணும் அதே போல ஹிந்தில உங்களை திரும்பி பேச வைப்பேன் நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பேன் பேசுறதுக்கு பிராக்டிஸ் செக்ஷனுக்கு இங்கிலீஷ் பார்ட்னர் எப்படியோ அதே போலதான் தமிழுக்கு பார்ட்னர் தேவையே கிடையாது நம்மளோட மதர் டங் அதனால பேசிடும் ஹிந்திக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆன்லைன் கிளாஸ புக் பண்ணிக்கோங்க சீக்கிரமா டெய்லியும் 1 hour கிளாஸ் உங்களுக்கு ஏத்த டைம்ல டெய்லியும் சொல்லி தருவோம் என்னால டெய்லிலாம் கத்துக்க முடியாது ஏதோ ஒரு நாள் வாரத்துல 2 நாள் என்னால கத்துக்க முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு ஃபீஸ் ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருக்கிறதுலே ஆன்லைன் கிளாஸ்ல ஸ்போக்கன் ஹிந்திக்கு என்னோட ஃபீஸ்லாம் இருக்கிறதுலே
ரொம்ப காஸ்ட் கம்மியான காஸ்ட்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ அதனால நீங்க என்ன நம்பருக்கு நீங்க டீட்டெயிலா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். பர்சனலா உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டு கிட்ஸ், உங்களை வீட்டு குட்டீஸ் இவங்க எல்லாம் ஹிந்தி பேசணும். தமிழ்ல எப்படி பேசுறாங்க, இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போனா இங்கிலீஷ் வந்துடும், வீட்டுல தமிழ் வந்துடும். இல்ல உங்க வீட்டுல நீங்க நேட்டிவ் லாங்குவேஜா மலையாளம் தெலுங்கு பேசுறவங்களா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் வந்துடும். நான் ஹிந்தின்ற ஒரு லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல தமிழை தவிர வேற எதுவும் பேச மாட்டோம். ஒருவேளை வேற அதர் ஸ்டேட் காரவங்க தமிழ்நாட்டுல இருந்து பாரம்பரியமா இருந்துட்டு ஒருவேளை அவங்க தெலுங்கு பேசலாம், அது அவங்களோட மதர் டேங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஆனா ஹிந்தின்ற லாங்குவேஜ் வந்து மதர் டேங்கா எங்கேயும் எந்த இடத்துலயும் யாரும் பேசக்கூடிய வார்த்தை கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஹிந்தி இட்ஸ் எ காமன் லாங்குவேஜ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்த் இந்தியன் எல்லாருமே ஹிந்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லார்கிட்டையும் போய் ஹிந்தி பேச முடியாது. ஏன்னா அதாவது மகாராஷ்டிரால மராட்டி பேசுவாங்க, ஹிந்தி பேச மாட்டாங்க. குஜராத்ல ஹிந்தி பேச மாட்டாங்க, குஜராத்தி பேசுவாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி பேசுவாங்க, மார்வாடிஸ் லாங்குவேஜ் பேசுவாங்க, ஹிந்தி பேச மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிந்தின்றது இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் ஒரு காமன் லாங்குவேஜ். எனக்கு மராட்டி தெரியாது, எனக்கு குஜராத்தி தெரியாது, எனக்கு ராஜஸ்தானி தெரியாது, எனக்கு காஷ்மீரி தெரியாது, எனக்கு வந்து பெங்காலி தெரியாது. பெங்கால்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெங்காலி பேசுவாங்க, ஹிந்தி பேச மாட்டாங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற மிடில் ஆஃப் லாங்குவேஜ் தான் ஹிந்தி. அதாவது மத்திய பிரதேஷ்ல ஹிந்தி பேசுவாங்க, அங்க வந்து வேற எந்த லாங்குவேஜும் பேச மாட்டாங்க. அதனால ஹிந்தி அவங்களோட மதர் டங்காவே இருக்கும். அதே மாதிரி யூபி உத்தரப்பிரதேஷ்ல அவங்களோட ஹிந்தி ஸ்லாங் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களோட ஹிந்தி வந்து ரொம்ப வே ஆஃப் ஸ்பீச்சே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்க ஹிந்தி பேசுவாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்டை தவிர எல்லா ஸ்டேட்லயும் அவங்களுக்கான ஓன் லாங்குவேஜ் இருக்கும். குஜராத்தி, மராட்டி, பெங்காலி, அதே மாதிரி ராஜஸ்தானி, நேபாளி, பீகாரி, அதே மாதிரி அவங்களோட லாங்குவேஜ்ல அந்தந்த ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜ் தான் பேசுவோம். தமிழ்நாட்டுல எப்படி தமிழ் மட்டும் பேசுவோமோ அதே போலதான் திருநெல்வேலி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர் லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும். அதே போல அவங்களோட லாங்குவேஜ்ல வேற வேற மாற்றங்கள் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய, எல்லா ஸ்டேட்லயும் காமனா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி. அவங்களுக்கு ஜெய்ப்பூரி தெரியும், அதே மாதிரி பெங்காலி தெரியும், மராட்டி தெரியும், ராஜஸ்தானி தெரியும், மகாராஷ்டிரால மராட்டி பேசுவாங்க, அதே மாதிரி குஜராத்ல குஜராத்தி பேசுவாங்க. இதே மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்களோட ஸ்டேட்ல இருக்க லாங்குவேஜும் பேசுவாங்க. அட் த சேம் டைம் பிளஸ் அவங்க என்ன பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க. காமன் லாங்குவேஜ் அவங்க கத்துக்கிறதுக்கு அவங்க சோம்பேறித்தனம் படல. அதே போல நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் பேசுவோம், அட் த சேம் லாங்குவேஜ் காமன் லாங்குவேஜா யாராவது இப்ப வேற மனிதர்களை சந்திக்கும் போது ஒரு கான்வர்சேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஹிந்தி பேச கத்துப்போம். ஹிந்தி கத்துக்கணும்ன்றது இப்ப ஏன் அப்படின்றது உங்களுக்கு விளக்கமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஹிந்தி பேச தெரிஞ்சாலே எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும், நீ மராட்டி பேச தெரியணும், குஜராத்தி பேச தெரியணும், நேபாளி பேச தெரியணும், அதே மாதிரி பெங்காலி பேச தெரியணும், அதே மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. அங்க போனா காமன் லாங்குவேஜ்ல ஹிந்தில அவங்க கிட்ட கான்வர்சேஷன் பண்ணும்போது நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். நல்லா நீங்க வந்து பீகாரி, ஜெய்ப்பூர்காரவங்க, அதே மாதிரி ஜெய்ப்பூர்ல கூட ஹிந்தி நல்லா பேசுவாங்க. ஏன்னா ராஜஸ்தான்ல வந்து மார்வாடிஸ் வந்து ஹிந்தியும் காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அங்க தேவையில்லை. மகாராஷ்டிரால போனீங்கன்னா நிறைய பேருக்கு ஹிந்தியே தெரியாது. ஏன் பாத்தீங்கன்னா அவங்க மராட்டி நிறைய பேசுவாங்க. ஹிந்தி வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் தெரியுவாங்க. ரொம்ப பேக்வேர்டா இருக்கிற போது ரொம்ப ஓல்டு பீப்புள்லாம் கண்டிப்பா ஹிந்தி வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால ஹிந்தி பேச மாட்டாங்க. ஹிந்தின்றது ஒரு காமன் லாங்குவேஜ். அதே போல நம்ம தமிழ்நாட்டுல நம்மளோட காமன் லாங்குவேஜா ஹிந்தி பேசுறதுக்கு கண்டிப்பா எல்லாரோட காமன் லாங்குவேஜ் பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஹிந்தி பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கம்பெனியன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டோன்ட் வரி, நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. அதே போல சீக்கிரமா குரூப் ஆன்லைன் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ண போறேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேன். யாருக்கெல்லாம் லிங்க் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இன்னைக்கு உங்களுக்கான கேள்விக்கான நேரம் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ் டேட்டா பேஸ் அப்படின்ற விஷயத்த ஹிந்தில எப்படி சொல்லணும், மேனேஜ் டேட்டா பேஸ், அதாவது மேனேஜ் பண்ணு உன்னோட டேட்டா பேஸ் அப்படின்றத ஹிந்தில எப்படி சொல்லலாம். ஒருவேளை தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, தெரியலனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு
ஹெல்ப் பண்றேன். இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிப்பீட்டடா பேசி பாருங்க. ஸ்டார்டிங்ல இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜா வச்சுட்டு சின்ன சின்ன வார்த்தைகள் ஹிந்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த சாலு, கர்னே, பன், கோலே, பேஜ்னே, கரே இதெல்லாம் வந்து எப்படி பேசணும், இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பதல்னே, லேனே, ப்ராப்ளம் ஹே, பரிஷான் ஹூ, அதாவது படானா ஹே, பன்லே, அதே மாதிரி செக் கரே, அந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் கொஞ்சம் ஹெல்பிங் வேர்ப் மாதிரி வச்சு யூஸ் பண்ணி பேச ஆரம்பிப்போம். ஹிந்தி பேசுறது எல்லாருக்கும் ஆசான் हो जाएगा. ஆசானா ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு ஒரு தாட் இங்க இருந்தா மட்டும் போதும், உங்களால ஃப்ளூவன்சியா பேச முடியும். ஃப்ளூவன்ஸா பேசணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. சீக்கிரமா உங்க வீட்ல எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் பாராட்டுற அளவுக்கு என் பொண்ணு நல்லா ஹிந்தி பேசுறான், என் பையன் நல்லா ஹிந்தி பேசுறான் மேம் கிட்ட கிளாஸ் கத்துக்கிட்டு அப்படின்னு உங்களுக்கு பேர் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சீக்கிரமா என்ன கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி அடுத்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். Until bye bye, take care.